ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் புதுசா இந்த வருஷம் மார்க்கெட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நுழைஞ்சவங்களுக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த 2024 பங்குச்சந்தைக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கான வருடம் இது எப்படி இருக்கும்? பங்குச்சந்தையில இந்த வருஷம் நீங்க எப்படி சமாளிக்கலாம், மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். ஸோ நிறைய டிப்ஸ் இருக்கு. நியூ பிகினர்ஸா வந்திருக்கவங்களுக்கு அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த 2024 வருஷத்தை புதியவர்கள் எப்படி சமாளிக்கலாம் சார்? அவங்களுக்கு எப்படி இந்த வருஷம் இருக்க போகுது? போன வருஷம் பரவாயில்ல, எல்லாம் நல்லா ஹைல ஏறி எல்லாம் நல்லா ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. பட் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, அவங்க எப்படி இதை கையாளலாம் அப்படின்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா. பொதுவாகவே மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க சார், மார்க்கெட் ரொம்ப ஹையா இருக்கு, என்ன 22,000 நிஃப்டி பார்த்தோம், இப்போ அது கிட்டதான் இருக்குது. புதுசா உள்ள வரவங்களுக்கு இதுல முதலீட்டு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, இல்ல எல்லாம் உச்சத்துல வாங்கி மாட்டிக்குவாங்களா, சந்தை வீழ்ச்சி அடைஞ்சா பெரிய அளவுல அவங்களுக்கு எல்லாம் இழப்புகள் வருமா அப்படின்ற கேள்விகள்லாம் மனசுல வந்துகிட்டே இருக்கும். பொதுவா பங்கு சந்தையில ஏற்ற இறக்கம் எல்லாமே சகஜம். இறக்கங்கள் இல்லாமல் பங்கு சந்தையில் இல்லை. இறக்குகள் வந்தால்தான் பங்கு சந்தையில் நீங்க நல்ல பங்குகளை குறைவான விலைக்கு வாங்க முடியும் அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப நிப்டி 22,000 கிட்ட இருக்கே, இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா, இன்னும் சில வருடங்களில் இதே நிப்டி 22,000 இருந்து 32,000 போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ இன்னும் 10,000 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, அதாவது இப்ப 22 இருந்து 50% உயர்வை நோக்கி அது நகர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னும் சில வருடங்களில் புதுசா வர்றவங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம வாங்கி உச்சத்துல மாட்டிக்குமான்னு சொல்லிட்டு. இன்னும் பெரிய அளவில் ஒரு டிராவல் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அப்போ புதுசா வரவங்க எந்த மாதிரியான துறைகள்ல கவனம் செலுத்தினா அவங்களுக்கு 2024 சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இப்போ ஹை பொட்டன்ஷியல் ஏரியா அப்படின்னு நம்ம பொதுவாக யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, முதல்ல முன்னாடி நிக்கிறது நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இவி வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த இவி வெஹிக்கிள்ஸனுடைய growth அப்படின்றது வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல 2 வீலர் 4 வீலர் எல்லா செக்மெண்ட்டிலுமே என்ன ஆகும், அதிகமான அளவு விற்பனைகள் கூடும். அந்த இவி வெஹிக்கிள்ஸை உற்பத்தி பண்ணுகிற நிறுவனங்களுக்கு இது சாதகமாக இருக்கும். முதலீடு செய்ய புதுசாக முதலீடு வரவங்களும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்க ஷஃபிள் பண்ணாலும் இவி வெஹிக்கிள் செக்மெண்ட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது அப்படின்றது நல்லது. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டோட ஃபோக்கஸ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு இந்த கிரீன் எனர்ஜியில ஒரு ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கிரீன் எனர்ஜியில ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்றது சூழ்நிலையை பாதிக்காத வகையில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம அதில் ரெனியூவபிள் எனர்ஜி சொல்லும் போது விண்ட் எனர்ஜி வருது, சோலார் எனர்ஜி வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள்ல எந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுதுன்றதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சொன்ன உடனே நேராக சோலார் கம்பெனி 2, விண்டு கம்பெனி 2 எல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா ஸ்டடி பண்ணணும். எல்லாமே ஸ்டடி பண்ணி தான் முதலீடு பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவதா நம்ம இந்த ரினியூவபிள் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஏரியாக்குள்ள பார்த்தோம். மூணாவதா அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் அப்படின்ற ஏரியாவில் நம்ம கையை வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ இன்னும் கொஞ்சம் வேற ஒரு முகத்தை நோக்கி போயிட்டு இருக்கதா பார்க்குறோம். குறிப்பா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்க பெரிய லெவல்ல எல்லா செக்டார்லயும் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ ஆக்சுவலி ஐடி துறை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டு எழுந்ததை பார்த்தோம். அந்த மீண்டு எழுந்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது, மடன்னு ஏற ஆரம்பிச்சுக்கிறத பாக்குறீங்க நீங்க. ஸோ அதனால இப்போ ஐடி துறை சார்ந்த நிறுவனங்களும் வரக்கூடிய வருடத்தில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது மூணாவது ஒரு துறையா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியா ஏற்கனவே ஒரு மொமெண்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை சார்ந்த நிறுவனங்கள், இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வைடராகவே இருக்கும். இதுல நம்ம இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு அதுக்கு உண்டான
சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்களாகட்டும், அதே மாதிரி இதுல வந்து லாஜிஸ்டிக் ரிலேட்டடா டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் இந்த வருடத்துக்கான ஸ்கோப் இருக்கிறத பார்க்கணும். ஆக நம்ம ஒரு 4 ஆக்சுவலி கன்வென்ஷனலா பார்க்கும்போது பேங்கிங் செக்டர், ஃபைனான்சியல் செக்டர் இஸ் மஸ்ட். அது எல்லா டைமுக்குமே அது மஸ்ட், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா 5வதா நம்ம ஃபினான்சியல் சர்வீசஸை கையில வச்சுக்கலாம். ஆக மொத்தம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற 5 துறைகள் அப்படின்றது 2024ல அவங்க ஒரு அழகான ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கி இந்த துறை சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக கண்டிப்பா 2024லும் அவர்கள் ஒரு வெற்றிகரமான முதலீட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். ஸோ புதியவர்கள் வந்து என்ன மாதிரி டிப்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நீங்க வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் வந்து எப்படி இந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான பேசிக் கிளாஸ் இந்த மாசம் 25th வந்து வரப்போகுது. இது பேசிக் தான் அப்படின்னாலும் இதுல எல்லா விஷயமும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து மார்க்கெட்ல இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட அவங்க கூட இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கலாம் இந்த பேசிக் கிளாஸ்ல. உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.